இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி தமிழக முதல்வர் அவர்கள் 2018 எங்களோடு கரம் பற்றி 2 முறை கொடுத்த வாக்குறுதி. நாங்கள் ஏதோ புதிதாக ஒன்றை கேட்கவில்லை. 2009 திமுக ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறு, அதை நாங்கள் களைகிறோம் என்று 2018 எங்களோடு நேராக வந்து நின்று எங்களுடைய கரங்களை பற்றி திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஊதிய முரண்பாடு களையப்படும் என்றார்கள். நாங்கள் இதனை களைய கோரி பல ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம். அதில் குறிப்பாக இப்ப டிசம்பர் 26 முதல் எங்களுடைய விடுமுறை காலத்தில் தான் நாங்கள் போராடினோம். ஆனால் அரசு அதனை எதையும் செவிமடுக்காமல் இந்த 3 நாட்களாக அழைத்து ஆசிரியர்களை மிரட்டும் வகையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் வேற ஏதோ சொன்னது கேட்கல. எங்க முதல்வர் எங்க கரம் பற்றி கொடுத்த வாக்கை தான் நாங்க கேட்கிறோம். நேரடியாக வந்து எங்க கையை பிடிச்சு சம வேலைக்கு சம ஊதியம் இடைநிலை ஆசிரியருக்கு 20,000 இடைநிலை ஆசிரியர் கொடுப்போம்னு சொன்ன வாக்குறுதியை நாங்க கேட்டு இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாட்கள் போராடும் போது எந்தவித ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இல்ல. நேற்று போராடும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நோ ஒர்க் நோ பே அப்படின்றது எஸ்ஆர்லையும் என்ட்ரு பண்ண சொல்லி ஒரு ஆணை போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே உச்சகட்டமான ஒரு அடக்குமுறை தான் நாங்க கருதுறோம். எங்களை சிறையில கூட அடைங்க, எங்களை கொன்று கூட போடுங்க, நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அவர் கொடுத்த அந்த ஒரு அரசாணையில தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே பாதி சம்பளம் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய சம்பளத்தை பிடிச்சுதான் இந்த அரசு நடக்கணும்னா, இந்த அரசை நடத்தணும்னா தாராளமா எங்க முழு சம்பளத்தையும் கூட பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு 5000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னையில கலந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்கன்னா இதோட வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. இது யாருக்கும் இல்ல ஒரு சண்டை கிடையாது. நாங்க உங்களுக்கு வாக்களித்து விட்டு இன்று நடுத்தரில் நிக்கிறோம். உங்களுக்கு வாக்களித்து நடுத்தரில் நிக்கிறோம். இன்னைக்கு நீங்க எங்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர வரையிலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் நாங்க எங்களுடைய போராட்டத்தை தொடர போறோம். அரசு எத்தனை கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டாலும் எங்களை நாங்க தெளிவா சொல்லிட்டோம். எங்களை சிறையில் அடைத்தாலும், எங்களை சஸ்பெண்ட் செய்தாலும், எங்களை கொன்றே போட்டாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். நாங்க இதுவரை பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யாம போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களை அடக்குமுறையில தொடர்ந்து எங்களை மிரட்டி அடக்குமுறையில கையாண்ட பட்சத்துல இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. முதல்வர் அவர்கள் இந்த நேரத்தில் உடனடியாக தலையிட்டு, நேரடியாக அவர் தான் இதுல தலையிடணும். இதுல வேற யார் தலையிட்டாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. அவர் தலையிட்டு இந்த கூப்பிட்டு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்கள் எங்களை கடுமையான அடக்குமுறைகள், ஆசிரியர்கள் எல்லாம் கையை ஒடிக்க, பிடிச்சவங்களை கிழிக்க, சட்டையை கிழிக்க, அரை நிர்வாணப்படுத்த என எத்தனை அடக்குமுறைகளை கையாண்டு பார்த்தாங்க. ஆனால் எங்களுடைய போராட்டத்தை அடக்க முடியவில்லை. நாங்க அகிம்சை வழியில, அறவழியில போராடுறவங்க. நாங்க வன்முறைகளை எதுவும் செய்யறதில்ல. இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு நடுத்தரில் வச்சிருக்கதே மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு கொடுமை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கடைநிலை ஊழியருடைய அடிப்படை ஊதியத்தை இடைநிலை ஆசிரியர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை வழக்குகள் வேண்டுமானாலும் எங்கள் மீது போட்டுக் கொள்ளுங்கள், எங்களை சிறையில் தள்ளுங்கள். எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். எங்களை அழைத்து பேசி சுமூக முடிவு காணும் வரை இந்த போராட்டம் இன்னும் மென்மேலும் தீவிரமடையும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக கடுமையான மன வருத்தம் தான் எங்களுக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நாங்கள் இந்த விடுமுறையில ஏன் போராடணும்னா, மாணவர்களுடைய கல்வி நலன் ஒரு துணி அளவு கூட பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனாலதான் நாங்க விடுமுறையில போராட்டத்தை ஆரம்பிச்சோம். கடந்த காலங்களில் நடத்தின எல்லா போராட்டங்களும் 90% போராட்டங்கள், 95% போராட்டங்கள் விடுமுறை காலத்துல மட்டும்தான் நடத்துவோம். பள்ளி திறந்தோடனே நாங்க எங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு நாங்க பள்ளிக்கு போயிருவோம். ஆனா இந்த முறை இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றுவது போல இருக்குதுங்க. நேத்து திரும்ப கேட்கிறோம், நீங்க சொன்ன வாக்குறுதி இது இந்தியாவிலே கடைசி மாநிலமா இருக்கு, இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க, ஆனா முடிவு மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க. கேட்கிறப்ப இல்ல நாங்க எதுவுமே செய்ய முடியாதுன்றாங்க. அப்ப இது ஏமாத்துறதுக்காக, எங்களை ஏமாத்துவதற்காக நீங்க கொடுத்த வாக்குறுதியா? ஆசிரியர்களை ஏமாற்றி வாக்கை மட்டும் வாங்கிக்கிறோன்றதுக்காக கொடுத்த வாக்குறுதியா? என்ன காரணத்தினால இப்படி ஏமாத்துறீங்க? நாங்க இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்களுடைய கடுமையான ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். மாணவர்களுடைய பள்ளி நலன் பாதிக்கப்படுதுன்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் தான். நிச்சயமாக அதனையும் விரைவில் வந்து நாங்கள் சரி செய்வோம். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அடக்குமுறைகள் கையாண்டாலும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும்.
இடைநிலை ஆசிரியர்களுக்கு போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் இல்லை என்ற அறிவிப்பிற்கு இடைநிலை ஆசிரியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம்.